விஜய் டிவியில் பலருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், வெண்ணிலா சீக்கிரமாக இவங்க லைஃப்பை விட்டு விலகணும் அப்படின்னு தான் பலரோட வேண்டுதலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அது கூடி சீக்கிரமாகவே நடக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பக்கம் விஜய் மாப்பிள்ளை மாதிரி வேஷ்டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த பக்கம் பார்த்தோம்னா காவேரி பொண்ணு மாதிரி அழகாக மேக்கப் பண்ணி ரெட்ரோ மூவில வர கனிமா சாங்குக்கு டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள கெட்டப்ல இருக்காங்களே, இது ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டதா அல்லது தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஆனா டைரக்டர் வெண்ணிலா கேரக்டருக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாரு அப்படின்றது கன்ஃபார்மா இருக்கு. அதாவது காவேரி ஒரு பக்கம் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதே நேரம் காவேரி அக்காவான கங்காவும் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ பிரெக்னெண்டா இருக்கிறத காவேரினால ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருக்க முடியாது. ஸோ இப்போ வெண்ணிலாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வர வெண்ணிலாவை விஜய் லைஃப்பை விட்டு போற மாதிரி காமிக்க போறாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததே ராகினியோட ஹஸ்பண்ட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ராகினியோட அப்பா கேரக்டரையும் ஹஸ்பண்ட் கேரக்டர் ரொம்ப நாளா காமிக்காமையே இருந்தாங்க. இந்த நிலையில ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங்ல ராகினியோட அப்பா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் விஜய் வெண்ணிலா காவேரி அப்படின்னு 3 பேருக்குள்ளார பிரச்சனை உண்டு பண்ற மாதிரியான நிறைய ஸ்டில் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து பசுபதியும் ராகினியோட ஹஸ்பண்ட் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா கேரக்டருக்கு எண்டு கார்டு போட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்த முதல் நாள் அன்னைக்கு பார்த்தேன். ஆமா இப்ப வந்து லாஸ்ட் நாள் நீ வந்து மீட் பண்ண எங்க வீட்டுக்கார் வந்து பிசினஸ் அவருக்கு லாஸ்ட் நாளா எனக்கு உங்களோட ஹஸ்பண்டை நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் பார்க்கவே இல்லையே, எங்க போயிட்டாரு அப்படின்னு வெண்ணிலா கேரக்டராகவே ராகினி கிட்ட கேட்க, ராகினி அவர் பிஸ்னஸ் ட்ரிப்பா இவ்வளோ நாளாக வெளியில போயிருந்தாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு லாஸ்ட் டே எனக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கான்னு தெரியல, உண்மையிலே இன்னைக்கு எனக்கு தான் லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி வெண்ணிலா ரொம்ப ஃபன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வெண்ணிலாவுக்கு காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வெண்ணிலாவே மனசை மாத்திட்டு விஜயோட வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமா போக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது.